வெல்கம் டு மம்மா வித் ஹைடிமா யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ட்ரை கலர் பூரி தான் பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பெல் ஐக்கானையும் டச் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு கேரட்டு, ஒரு பீட்ரூட்டு, கொஞ்சமாக பாலக்கீரை எடுத்திருக்கேன். இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி பூரி செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு கேரட்டை நல்லா க்ளீன் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம், ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக. ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக சால்ட்டு போட்டு இந்த அரைச்ச கேரட் பியூரியை அதில் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் இது கூட எந்த ஆயில் எதுவுமே ஆட் பண்ணல, ஜஸ்ட்டு டைட்டாக பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா அதே கப்பில் இன்னொரு பவுல் மாவு எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக சால்ட்டு போட்டு பீட்ரூட்டை அதே மாதிரி தண்ணி விட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அரைச்ச பேஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் பிசைஞ்சு நல்லா டைட்டாக பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா பாலக்கீரை எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி பாலக்கீரை. அதை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அரைச்சி போடாமல் கொஞ்சமாக பிளான்ச் பண்ணி போடணும். ஒரு சுத்தண்ணியில் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு செகண்டு அதுக்கு சும்மா ஒரு கொதி வந்த உடனே அதை எடுத்துட்டு அதை வந்து கொஞ்சம் ஆற விட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்து நல்லா அதையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இதுக்கு நம்ம தண்ணி ஊற்ற வேண்டாம். ஆல்ரெடி அதுவே நம்ம தண்ணியில் தான் கொதிக்க வச்சு எடுத்துருக்கோம். ஸோ இது நல்லா நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதே ஒரு கப் மாவில் கொஞ்சமாக சால்ட்டு போட்டு இந்த கீரையோட பியூரியை போட்டு நல்லா டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்மளுக்கு 3 மாவும் ரெடி ஆகிடுச்சு. கேரட்டு, பீட்ரூட்டு, பாலக்கீரை. ஸோ இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் நான் மூடி வச்சுட்டேன். ஒரு 15 to ½ அன் ஹவர் 15 மினிட்ஸ் ஊறினாலே போதும், நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ 15 மினிட்ஸ் அந்த ஊறுறதுக்குள்ளே நான் இதுக்கான சைட் டிஷ்ஷை நான் செஞ்சு வச்சுட்டேன். இதுக்கு என்ன சைட் டிஷ்னால் பூரி மசால் தான் செஞ்சேன் நான் இன்றைக்கி, உருளைக்கிழங்கு வச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதோட ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதையும் ஒரு நாள் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஸோ இப்போ 15 மினிட்ஸ் கழித்து இந்த மாவை எடுத்து ஃபஸ்ட்டு கேரட் மாவை எடுத்து நான் ஃபுல்லாக நல்லா திரட்டிட்டேன். அதுக்கடுத்து பார்த்தோன்னா பீட்ரூட் மாவு மொத்தமாகவே எடுத்து திரட்டிடலாம். அதுக்கப்புறம் நம்ம இதை ஸ்லைஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ பீட்ரூட் மாவையும் என்ன பண்ணலான்னா இதே மாதிரி நம்ம நல்லா திரட்டி எடுத்துக்கலாம். பெருசாக கொஞ்சம் தின்னாகவே திரட்டுங்க, ஏன்னா நம்ம 3 லேயராக வைக்க போகிறோம். அதனால் இந்த மாவை வந்து கொஞ்சம் தின்னாகவே திரட்டினா தான் நல்லா நம்மளுக்கு ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா தின்னாக திரட்டி 3 மாவும் நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். இப்போது கீரை மாவும் நம்மளுக்கு, பாலக்கோட மாவும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம ஆல்ரெடி 2 மாவை திரட்டி வச்சுருக்கோம் இல்லையா, இதை ஒன்று மேலே ஒன்று நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கீரை, அதுக்கு மேலே வந்து பீட்ரூட்டு, அதுக்கு மேலே வந்து கேரட்டு, இது 3த்தையும் ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு லைட்டாக என்ன பண்ணலான்னா ஒரு தேய்ச்சி விட்டுடலாம். அது மேலே ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டுறதுக்காக இந்த இது வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். ரொம்ப நம்ம நார்மலாக தேய்க்கிற மாதிரி தேய்க்காமல் லைட்டாக சும்மா எல்லா பக்கமும் ஷேப்பாக அதை ஒன்றோட ஒன்று ரவுண்ட் ஷேப் வர மாதிரி ஒன்றோட ஒன்று நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இதை என்ன பண்ணலான்னா நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா டைட்டாக ரோல் பண்ணும்போது நம்மளுக்கு மாவு ரொம்ப தடியாக கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு இந்த அளவுக்கு நம்மளுக்கு வேண்டாம். இப்போ சப்பாத்தின்னும் போது நம்ம இதை வந்து அப்படியே கட் பண்ணி நம்ம சப்பாத்தியாக செஞ்சுக்கலாம். ஸோ பூரின்னும் போது நம்மளுக்கு குட்டி குட்டியாக தான் தேவைப்படும். அதனால் இதை நல்லா நம்ம இப்படி தேய்க்க தேய்க்க லைட்டாக மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ண பண்ண என்ன ஆகும்னா அது கொஞ்சம் தின்னாகும் நமக்கு. அப்போ வந்து நம்ம அது தின்னாக கொஞ்சம் லாங்காகவும் கிடைக்கும், நிறைய பூரியும் வரும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி நல்லா நான் நீட்டாக திரட்டிட்டேன். நல்லா ரோல் பண்ணிவிட்டு ஒரு நைஃப் வச்சு என்ன பண்ணலான்னா இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நல்லா இந்த மாதிரி உருட்டி எடுத்துட்டேன். உருட்டி எடுத்ததை இப்போது ஒரு நைஃப் வச்சு கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி 3 லேயர் கலராக தெரியும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ பசங்க வந்து கொஞ்சம் பேர் சாப்பிட மாட்டாங்க, இந்த கேரட்டு பீட்ரூட்லாம் பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். பசங்களும் ரொம்ப அட்ராக்டிவாக சாப்பிட்ருவாங்க, கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதுக்காக. ஸோ கீரையும் நம்ம இதில் போட்டிருக்கிறதுனால எல்லா ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நம்மளுக்கு இதில் இருக்குது. நம்மளுக்கு பூரியாக வேணாம் அப்படின்னா நம்ம இதை சப்பாத்தியாக கூட போட்டு சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு இதை நார்மல் பூரி நம்ம எப்படி திரட்டுவோம் அந்த மாதிரி திரட்டிக்கலாம். ஒரு பக்கம் நான் ஆயிலும் சூடாயிட்டிருக்கு. ஆயில் நல்லா சூடாகணும். மீடியம் ஃப்ளேமை வச்சு நான் சூடு பண்ணிகிட்ருக்கேன்.
இப்போ இது நார்மலாக நம்ம பூரி திரட்டுற மாதிரி எல்லா மாவையும் இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கலாம். எல்லா மாவையும் திரட்டி நம்ம ரெடியாக வச்சிட்டோன்னா ஆயில் சூடானதும் டக் டக்குன்னு போட்டு எடுத்துடலாம். ஒன்று ஒன்றா போட்டு எடுக்காமல் இந்த மாதிரி போட்டு எடுத்துடலாம். ஸோ இப்போ நான் எல்லா பூரியையும் இந்த மாதிரி திரட்டி எடுத்துட்டேன். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா வந்திருந்ததுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா திரட்டி எடுத்துட்டு இப்போ எல்லா பூரியும் நான் எடுத்துட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு ஆயில் நல்லா சூடானதும் அதில் நல்லா உள்ளே போகிற மாதிரி போட்டு எடுங்க. போட்டோன்னா நல்லா இப்போ நம்மளுக்கு எப்படி எழும்பி வருது பாருங்கள், நல்லா புஷ்ஷுன்னு எழும்பி வருது. இது நார்மல் பூரி மாதிரி தான் இருக்கும். நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால பூரி ஹார்டாக இருக்கும், இல்லை சாஃப்டாக இருக்காது, அந்த மாதிரிலாம் இல்லை. பூரி ரொம்பவே சாஃப்டாக டேஸ்ட்டாக இருந்தது. ஹைடிமா சாப்பிட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது மம்மின்னு சொல்லியிருந்தா. ஸ்கூலுக்கும் எனக்கு இதே மாதிரி பேக் பண்ணி கொடுங்க அப்படின்னு. ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது, நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருந்தது. இந்த மாதிரி எல்லா பூரியும் நான் நல்லா ஆயிலில் போட்டு எடுத்துட்டேன். ரொம்ப ஒரு டேஸ்டியான, கலர்ஃபுல்லான, ஹெல்த்தியான பூரி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு என்ன பேர் வைக்கலாம்? இந்த நான் வந்து ட்ரை கலர் பூரின்னு சொல்லியிருக்கேன். ஹைடிமா கிட்ட கேட்டதுக்கு திங்க் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லியிருக்கான். ஸோ நீங்களும் இதுக்கு என்ன பேர் வைக்கலாம்? இந்த ட்ரை கலர் பூரிக்கு ஒரு சூப்பரான கேட்சியான ஒரு பேர் வைக்கலாம். என்ன பேர் வைக்கலாம் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம ட்ரை கலர் பூரி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எல்லா பூரியும் நம்ம ஆயிலில் போட்டு எடுத்தோன்னா எவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பரான பூரி ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ எவ்வளோ ஹெல்த்தியாகவும் இருக்குது. ஸோ இது கூட வந்து நான் இந்த பாம்பே பொட்டேட்டோ மசாலா கறி தான் செஞ்சுருந்தேன். இதுவும் ரொம்ப ஒரு சிம்பிளான மசாலா தான் இது. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. பூரியோடு வச்சு சாப்பிடும்போது இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ ஹைடிமா டேஸ்ட் பண்ணிவிட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தா. ஸோ தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் ஃபார்